Hi dear children, இன்னைக்கு வந்து 9th standard chapter 3ல exercise 3.11 சொல்லக்கூடாது 3.11ல substitution method என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை கொஸ்டின் நம்பர் 1ல subdivision 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். subdivision 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஈக்குவேஷனில் 1.5x plus 0.1y equal to 6.2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3x minus 0.4y equal to 11.2 அப்படின்றது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்னன்னா எல்லாமே டெசிமல்ஸில் இருக்கு. இப்போ டெசிமல்ஸில் இருக்கிறத நம்ம யூஸ்வல் நம்பர்ஸாக மாற்றிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்விங்கில். எல்லா வேல்யூமே இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். செகண்ட் ஈக்குவேஷனில் 3xன்னு இருக்குது, இங்கே டெசிமல் இல்லை, இங்கே 0.4 பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு, இங்கே 11.2 பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட். இது மாதிரி ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா 10 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 10 போடணும், இந்த ஈக்குவேஷன் கூடயும் இன்ட்டு 10 போட்டு புதுசாக ஈக்குவேஷனை மாற்றிக்குவோம், வித்தவுட் டெசிமலாக மாற்றிக்கலாம். இப்போ சால்விங் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 1ல இன்ட்டு 10 போட்டா 1.5 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டா 15x அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 0.1 இன்ட்டு 10 போட்டோம்னா பிளஸ் 1yன்னு கிடைச்சிடும். 1y ஈக்குவல் டு 6.2 கூட இன்ட்டு 10 போட்டோம்னா அந்த பாயிண்ட் ரிலீஸ் ஆகி 62ன்னு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லயும் அதே மாதிரி 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 இன்ட்டு 10 வந்து 30xன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கு. 0.4 கூட 10 மல்டிப்ளை பண்ணா 4y அப்படின்னு கிடைச்சிடும். ஈக்குவல் டு 11.2 கூட 10 போட்டா 112ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் டெசிமல் இல்லாம மாத்திட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எக்ஸ் மட்டும் சிங்கிளா இல்லை y மட்டும் சிங்கிளா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 15x, இங்கே ஒரு சிங்கிள் y ஒரு 62. செகண்ட் ஈக்குவேஷனில் 30x மைனஸ் 4y ஈக்குவல் டு 112. செகண்ட் ஈக்குவேஷனில் சிங்கிள் எக்ஸோ சிங்கிள் ஒய்யோ இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சிங்கிள் y இருக்கு. அப்போ அதில் நம்ம y என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 15x plus y equal to 62ல y மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 62 இருக்கு. இந்த 15x ரைட் ஹேண்ட் சைடு ரிலீஸ் பண்ணோம்னா மைனஸ் 15xன்னு கிடைக்கும். இதை தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இந்த y எந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை செகண்ட்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் y is equal to 62 minus 15x in equation number 2ல substitute பண்ணணும். இப்போ equation number 2 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா equation number 2 30x minus 4y equal to 112. இப்போ இந்த yக்கு பதிலாக 30x minus 4 into yக்கு பதிலாக என்ன போடலாம், 62 minus 15x equal to 112. நெக்ஸ்ட் 30x minus 4 into 62 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் சிங்கிள் மைனஸ், ஓகே, 4 into 2 8, 4 6 are 24, 248 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 15 4s are 5 4s are 20, ரிமைனிங் 2, 1 4s are 4, 4 plus 2 6, 60x equal to 112. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா 60x plus 30x, இந்த எக்ஸ் டேர்ம் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கனால ஆட் பண்ணலாம். 90x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குன்னா 112, இந்த 248 ரிலீஸ் பண்ணலாம் பிளஸ் 248. இப்போ 90x ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 8 plus 2 10, கேரி ஓவர் 1, 4 plus 1 5, 5 plus 1 6, நெக்ஸ்ட் 2 plus 1 3, 360 அப்படின்னு இருக்கு. இப்போ x is equal to என்ன பண்ணலாம்னா 360 divided by 90, 0 0 கேன்சல், 9 வந்து 36ல 4 9s are 36. அப்போ x is equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். கேன்சல், x உடைய வேல்யூ 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த x என்ன பண்றோம்னா சப்ஸ்டியூட் x is equal to 4 in y வேணும், x வச்சு y கண்டுபிடிக்கணும். y இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தேர்ட் ஈக்குவேஷன்ல. y is equal to
தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to 62 minus 15x. y is equal to 62 minus 15 into 4 equal to 62 minus 60. 15 4s are 60. இப்போ 62ல 2 60 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2 கிடைக்கும். y is equal to 2. Therefore, the solution is x is equal to 4 and y is equal to 2. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா எக்ஸசைஸுமே சம் போட்டுட்ருக்கிறப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 குழந்தைங்க படிக்கட்டும். தேங்க்யூ.